guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு லுக்ஸ் ஃபேஷன் தமிழ் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல பாத்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லான ஒரு டிஃபரண்ட் டைப் ஆஃப் பவுச் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு பாத்தீங்கன்னா சிங்கிள் ஃபேப்ரிக்லயே நம்ம இந்த பவுச்சை செஞ்சிடலாம். இதுக்கு பாத்தீங்கன்னா பேட்டர்ன் ஃபேப்ரிக் எடுத்துக்கோங்க, அப்புறம் ரைஸ் பேக் எடுத்துக்கோங்க, அப்புறம் லைனிங், அப்புறம் நம்மளுக்கு ஒரு 8 inch அல்லது ஒரு 9 inch zip தேவைப்படும். ஓகேங்களா? இந்த நாளை வச்சு சிம்பிளா ஒரு பவுச் பியூட்டிஃபுல்லா ரொம்ப ஈஸியா சீக்கிரமா பண்ணிடலாம். நெவர் மிஸ் திஸ் வீடியோ. நான் மறுபடியும் சொல்றேன், மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டரில் நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறேன். லைனிங்க்கு அப்புறம் ஜிப்பு பார்த்தீங்கன்னா திருப்பி வச்சுருக்கிறேன். பேட்டர்ன் ஃபேப்ரிக் மேலே வச்சுருக்கிறேன். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நான் ரைஸ் பேக் வச்சுருக்கிறேன். ஓகேங்களா? இந்த ஆர்டரில் தான் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ இது ஸ்டிச் பண்ணிவிட்டு அதர் எண்ட் இருக்கு இல்லைங்களா, அதைத்தான் வந்துட்டு நம்ம ஜிப்புக்கு இன்னொரு சைட்லேயும் மடித்து வைக்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ இது வந்து நம்ம ஜிப்பில் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகே, இதை இப்போ திருப்பிக்கலாம். திருப்பிட்டு மேலே ஒரு டாப் ஸ்டிச் போட்டுருங்க. இப்போ இந்த அதர் எண்ட் இருக்கு இல்லைங்களா, இந்த கடைசி எண்டை எதையவே நம்ம இப்படி திருப்பி போட போகிறோம். ஓகேங்களா? பேட்டர்ன்டு ஃபேப்ரிக், அது மேலே ரைஸ் பேக்கு. இப்போ அந்த பக்கம் திருப்பி இந்த லைனிங்கை வந்து இப்படி மடிச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஆர்டர் இது தான். லைனிங்க்கு கீழே ஜிப்புக்கு கீழே வந்திங்கன்னா பேட்டர்ன்டு ஃபேப்ரிக், அதுக்கு கீழே ரைஸ் பேக் வரணும். ஓகேங்களா? இந்த மாடலில் இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸில் வச்சு நீங்கள் தைச்சிக்கோங்க. தைச்சிட்டு ரெண்டு பக்கமும் இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். அதாவது ஜிப்புக்கு ரெண்டு பக்கமும் இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. இது வந்து பேசிக்காக டாப் ஸ்டிச் போடுறதுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இது வந்து உள்ளே திருப்பி இப்படி உள்ளே திருப்பி மெஷினில் இப்படியே வைக்கிறதுனா கூட வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா நான் டபுள் சைடில் வந்து திருப்ப போகிறேன். அதாவது அப் சைட் டவுன் திருப்பிக்கிறேன். திருப்பிட்டு அப்புறம் நான் ஸ்டிச் பண்ணிப்பேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த மிஷினில் இதை அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். நான் இதை வந்து உள்ளே திருப்பிக்கிறேன். இப்போது கம்ப்ளீட்டாக திருப்பினதுக்கப்புறம் நான் மேலே வந்து டாப் ஸ்டிச் போட்டுக்கிறேன். ஓகேங்களா? இதோட ஹார்ட்லி 10 minutesலேயே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடலாம். நீங்கள் ரைஸ் பேக் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எடுக்கிற மாதிரி இருக்கும். ஒரு ரைஸ் பேக் எடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு 4-5 இது வந்து நம்ம பண்ணிடலாம். ஓகேங்களா? இப்போ இந்த ஜிப் வந்து நம்ம அந்த பேக்குக்கு சென்டரில் வர மாதிரி வச்சுக்கோங்க. 4 பக்கமும் இப்போ வந்து மார்க் பண்ண போகிறோம். இந்த பக்கம் மட்டும் ஒரு 1 inch. ஓகேங்களா? இது வேணும்னா மார்க் பண்ணுங்கள். இதை நம்ம ஹோல்ட் பண்ண போகிறதில்ல, அதனால் ஸ்ட்ரைட்டாக மட்டும் ஒரு 1 inch மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, இதே மாதிரி 4 பக்கமும் பின்னாடி 4 பக்கமும் மார்க் பண்ணிவிட்டு இந்த 1 inch இப்படி ஹோல்ட் பண்ணுங்கள். பின்னாடி மார்க் பண்ண 1 inch இருக்கும் இல்லைங்களா, அந்த 1 inch இப்படி ஹோல்ட் பண்ணிக்கோங்க. நடுவில் கேப் வருது பாருங்கள். இவ்வளோ ஃபேப்ரிக்ஸும் நம்ம இப்படி உள்ளே ப்ரெஸ் பண்ணி ஃபோல்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும். இப்படி மடிச்சுக்கலாம். மடித்து இது செக்யூர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இந்த பக்கம் மேலே மார்க் பண்ணியிருக்கிற 1 inch இப்படி பிடிச்சிக்கோங்க. கீழே மார்க் பண்ணியிருக்க 1 inch இப்படி பிடிச்சிட்டு நடுவில் விரல் வச்சு இப்படி உள்ளே தள்ளிட்டிங்க அப்படின்னா கரெக்டாக வந்துடும். உள்ளே தள்ளும்போது அந்த பீஸ் வந்து கொஞ்சம் க்ராஸாக வராமல் கரெக்டாக வர மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இது மேலே ஒரு ஸ்டிச் போட்டுடலாம். ஜிப்பை கரெக்டாக வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இதே மாதிரி இந்த பக்கமும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகே, ரெண்டு பக்கமும் ஸ்டிச் பண்ணக்கப்புறம் நம்மளுக்கு இப்படி தான் சைடில் ஷேப் கிடைக்கும். ஓகே, நான் வந்து நடுவில் பின் பண்ணியிருக்கிறேன், கொஞ்சம் ஷேப்பு அப்படியே அமுங்கட்டும் அப்படின்னு. இப்போ மேலே பைப்பிங் வைக்க போகிறோம். அதாவது ஜிப் இருக்கிற ஏரியாவில் மேலே பைப்பிங் வச்சுக்கலாம். வச்சுட்டு பின்னாடி திருப்ப போகிறோம். நான் இப்போ பின்னாடி திருப்பி ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். இந்த பைப்பிங்கை ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகே, பைப்பிங்கில் பார்த்திங்கன்னா நிறையா மாடல்ஸ் இருக்குது. அதில் இது ஒரு மாடல். ஓகேங்களா? இப்போது பின்னாடி திருப்பிக்கலாம். இந்த கார்னர்லாம் ஃபினிஷிங்காக நல்லா இந்த மாதிரி மடித்து விட்டுக்கோங்க. ஓகே, இப்போ பின்னாடி திருப்பி மேலே ஒரு டாப் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஓகே, இதே மாதிரி மேலேயும் கீழேயும் நீங்கள் இந்த பவுச்சில் இதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த மாடல் கம்ப்ளீட் ஆகிடும்.
ஆஃப்டர் ஃபினிஷிங் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பவுச் நம்மளுக்கு கிடச்சிருக்குது. இதை கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கடையிலலாம் லேஸ்லாம் பேக்கெட்லாம் வாங்குவோம் இல்லைங்களா, அந்த மாடல் மாதிரி வந்திருக்கு. ஓகே, இது ரொம்ப ஈஸி தான். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.